ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நல்ல சுட சுட இட்லி, மொறுமொறுப்பான தோசை, சாஃப்டான பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ஒரு தக்காளி புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி 10 நிமிஷமே ரொம்ப அதிகங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்காமல் இது கூடயே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். 7 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுப்பட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரமிளகா எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறிடணும். இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. புளி அதிகமாக சேர்த்திட வேணாங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 4 தக்காளி நல்லா மீடியம் சைஸில் பழமான தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி தோல் நல்லா சாஃப்டாகிடணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி தோல் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா மட்டும் சேர்க்காமல் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம சட்னிக்கு வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னியுமே ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம வதக்கி விட்டுட்டா போதுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நான் பவுலில் சேர்த்திருக்கேங்க. இப்போ ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. சட்னி பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னிக்கு எப்பவும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்திட்டேங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தக்காளி புதினா சட்னி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.